பதஞ்சலி விளம்பர விவகாரத்தில் பாபா ராம்தேவின் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உரிய அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் பதஞ்சலி நிறுவன தயாரிப்பு மருந்துகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரம் செய்யப்படுவதற்கு எதிராகவும், அலோபதி கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனத்தின் மீது கடுமையாக சாடிய நீதிமன்றம், குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு பூரண குணம் என பதஞ்சலி நிறுவனம் விளம்பரம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு, இதுபோன்று தவறாக மக்களை திசை திருப்பும் விளம்பரங்களை ஒளிபரப்பக்கூடாது என்றும், மீறும் பட்சத்தில் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கடந்த நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. அதேபோல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடந்த முறை அவர்களது மன்னிப்பை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு தாங்கள் தாராளமாக இருக்க விரும்பவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீதிபதி ஹீமா கோலி தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணை நடைபெற்ற போது, நீங்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கும் போது மிகவும் அலட்சியமாக நடந்து கொள்கிறீர்கள் என்றும், அதே அலட்சியத்தை நாங்கள் ஏன் உங்களுக்கு காட்டக்கூடாது என்று நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களது மன்னிப்பை தாங்கள் நம்பவில்லை, எனவே அதனை நிராகரிக்கிறோம் என்றும் நீதிபதிகள் தற்போது அவர்கள் நேரடியாக அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தடையை மீறி விளம்பரம் செய்த விவகாரத்தில் பாபா ராம்தேவின் நிபந்தனையற்ற மன்னிப்பை ஏற்க உச்ச நீதிமன்றம் தற்போது மீண்டும் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டிருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.